நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். ஃபைனலா ஜோசப் விஜய் என்கின்ற நான் தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் இன்னைக்கு பொறுப்பேற்று இருக்காரு. அவரோட சேர்த்து முதற்கட்டமா 9 அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, எல்லாராலையும் குறைத்து மதிப்பிடப்பட்ட ஒருவர், நான் உட்பட என்னையும் நான் சேர்த்துதான் சொல்றேன். ரொம்ப கேவலமா நினைச்சேன். நான்லாம் பிலோ 10 சீட்டு, அவ்வளவுதான், 10 சீட்டுக்கு கீழே தான் வருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். அதை தான் சொல்லியும் இருந்தேன். பட் அது நடக்கல. எல்லாரோட யூகங்களும் அடிச்சு உடைச்சி நொறுக்கப்பட்டிருக்கு. ஜாதி இல்ல, மதம் இல்ல, பணத்துக்கு ஓட்டு இல்ல, இளைஞர்கள் செய்த ஒரு புரட்சி, குறிப்பா பெண்கள் செய்த ஒரு புரட்சி அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். இடையில ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தாலும் ஆட்சி விஜய் தான் அமைக்க போறாரு. இந்த மீடியாக்களை பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு ஆட்சி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இதுல நாம கொஞ்சம் இல்ல, ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைய முதல் அறிவிப்பு அப்படிங்கிறதே விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? இப்ப மருத்துவமனையில இருக்காரு. சவுக்கு பேச்சை கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சபரீசனை துர்கா ஸ்டாலின் கழுவி ஊத்திருக்காங்க. படிச்சு அவன் சொன்னான்டா, நீங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர், அப்படி கூட சொல்லக்கூடாது, முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் வீட்லயே இது நடந்திருக்கு. இந்த கொளத்தூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் இருக்கார, அவரோட மனைவி துர்கா அம்மையார் தான் ஒரு விசாரணை அப்படிங்கறத தோல்விக்கு பிறகு செஞ்சிருக்காங்க. இந்த விசாரணையில அம்பலப்பட்டது என்னன்னா, பெண் நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் எல்லாமே காசு வாங்கிட்டு வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. குறிப்பா 48 வேட்பாளர்கள் கடைசி நேர பட்டியல்ல மாத்தப்பட்டுச்சு. அது எல்லாமே பெண் நிறுவனம் போட்டது. அந்த பெண் நிறுவன வேட்பாளர்கள் எல்லாமே காலி ஆயிட்டானுங்க. இதுதான் பெரிய தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறத அவங்களுக்கு ரிப்போர்ட்டா கிடைச்சிருக்கு. இந்த வெங்கடேசன் ஒருத்தன் பெண் நிறுவனத்துல காசு வாங்கிட்டு கேண்டிடேட் போடுறான். பக்கத்துல இருக்கிற பேக்கரியில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து பாருங்க, அதுலயே எத்தனை கேண்டிடேட்ஸ் அங்க சந்திச்சிருக்காங்கன்னு தெரியும். சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் படிச்சு சொன்னாரேடாப்பா. அன்பில் மகேஷ் சொன்ன மாதிரி கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா கேட்டீங்களாடான்னு நடிச்சாரு. அதே மாதிரி சவுக்கு இப்ப எப்படி சொல்லியிருப்பாரு, படிச்சு சொன்னேடா கேட்க மாட்டீங்களேடான்னு. என்னன்னா, திருவள்ளூர் 10க்கு 10 தொகுதியும் திமுக ஜெயிச்சுது. இந்த வாட்டி 10 காலி. 1 அதிமுக, 9 தமிழக வெற்றி கழகம். சென்னை 16ல 2 தான், சோழி முடிஞ்சு. அது மாதிரி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த பகுதியை முழுக்க இந்த பெண் நிறுவனத்து ஆட்கள் ஏலம் விட்டுருக்கானுங்க. வேலை வாய்ப்பை KN நேரு ஏலம் விட்ட மாதிரி ஏலம் விட்டுருக்காங்க இந்த எம்எல்ஏ சீட் எல்லாம். அதனாலதான் இந்த தோல்வி. குறிப்பா சேகர் பாபு தான் இதுக்கு பின்னணியில இருக்கார். சவுக்கு சொன்னா சேகர் பாபை நம்பாத, செந்தில் பாலாஜி நம்பாத, குறிப்பா அதிகாரிகளை நம்பாத, முட்டு சந்துன்னு சொன்னான். நீங்க அதை கேட்காம அவனை புடிச்சு ஜெயில போட்டு கைய உடைச்சு காலை உடைச்சு அவன் கம்பெனியில இருக்கிறவனை எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள வச்சு இவ்வளவு சித்திரவதைக்கும் காரணம் சேகர் பாபு, செல்வ பெருந்தகை, சிட்டி கமிஷனர் அருண். இவங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளவு சித்திரவதை பண்ணி கடைசியில அவன் உங்க ஆட்சியில குறை இருக்குன்னு தான் சொல்லியிருக்கான். நீங்க தான் பெண்கள் செல்வாக்க அறுத்து தள்ளிட்டீங்க முதலமைச்சரு. இன்னும் ஒரு 5000 ரூபாயை மட்டும் நீங்க அப்படியே உதவி தொகையா எலெக்ஷனுக்கு முன்னாடி நொட்டிட்டீங்கன்னா கொண்டாந்து கொட்டிடுவாங்க ஓட்டுன்னு சொன்னீங்க. கடைசியில எல்லாம் நாசமா போச்சடா. சவுக்கு சங்கர் சொன்னதை அன்னைக்கே கேட்டிருக்கலாமேன்னு சபரீசனை கிழிச்சிருக்காங்க துர்கா அம்மா. அன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு இதே நாள்ல பதவியேற்றப்ப விட்ட ஆனந்த கண்ணீர் இன்னைக்கு கதறல் கண்ணீரா மாறி இருக்கு. மக்களுக்கு ஆனந்த கண்ணீர். சரி விடுங்க, செத்தநாயை எத்தனை தடவை வெட்டுறது, தூக்கி வெளியில போடுவோம். அதே மாதிரி அதிமுக தரப்புல கட்சியை பலப்படுத்துறதுக்கு என்ன வேலைடான்னா, இப்பதான் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, சீமானுக்கு முன்னாடி இருக்காங்க, அதாவது 3வது இடம், 4 முனை போட்டியில 3வது இடத்துல இருக்காங்க. இப்ப 4வது இடத்துக்கு போறது எப்படின்னு எல்லாம் கூடி பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதிமுக தொண்டர்கான 1.25 கோடி பேர் கிட்டத்தட்ட ஓட்டு போட்டிருக்கான். அவெல்லாம் கதறிக்கிட்டு இருக்கான் கட்சி நாசமா போச்சலான்னு. ஆனா இவனுங்க நல்லா சம்பாரிச்சு வாங்கி தின்னு வாய்க்கரிசி போட்டு இன்னும் கட்சியை எப்படி உடைக்கலாம், காலி பண்ணலாம்னு சொல்லி பஜனம் மடத்துல சப்ளா கட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க. போட்டும் நாசமா, அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும். சரி, இப்ப ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கார். இதுல நமக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச ஒரு பிரபு காரைக்குடி, அவரும் பதவி ஏற்றிருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல மனிதர். மற்றவர்கள்லாம் செயல்பாடை பொறுத்து பார்ப்போம். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், ஆட்சி ரீதியாக விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு 3 மாதங்களுக்கு கிடையாது. இதுல விஜய் அவர்கள் ஒரு 3 கையெழுத்து போட்டிருக்கார்.
அதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். இதுதாண்டாப்பா தமிழ்நாட்டு மக்கள் தவங்கடந்து கேட்ட ஒரு விஷயம். வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். ஒரு 3 ஸ்கீம் அறிவிச்சிருக்காரு. என்ன அந்த 3 ஸ்கீம் அப்படின்னா, முதல்ல 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. உண்மையிலேயே கரண்ட் பில்லு கட்ட கடை வாங்குற குடும்பம்லாம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, இது உண்மையிலேயே செயல்படுத்த சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தையும் சாத்தியப்படுத்துறேன்னு முதல் கையெழுத்தா போட்டிருக்கார். வரவேற்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோல பேசியிருந்தேன். இந்த விடியல் பயணத்திட்டம்னு இவங்க பெண்களுக்கு கொடுத்தாங்கல்ல, இதே மாதிரி இவர் வெற்றி பயணத்திட்டம்னு அறிவிச்சிருந்தாரு. அந்த கையெழுத்த கையெழுத்தா போடாதீங்க, வேற எதையாவது போடுங்க. அது ஸ்டாலின் ஆரம்பிச்ச கையெழுத்து, அது வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். பட் அதே மாதிரியே இன்னைக்கு இந்த 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது முதல் கையெழுத்தா போடப்பட்டிருக்கு. வரவேற்கிறோம். ஏழை மக்களுக்கு தான் அதோட வேல்யூ அப்படிங்கிறது தெரியும். இப்ப என்னாலாம் உங்களாலாம் 200 யூனிட்டுக்கு கட்டிட முடியும், அது பெரிய விஷயம் இல்லை. பட் அது தேவைப்படக்கூடிய மக்களும் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை நாம வரவேற்கிறோம். 2வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வேலு நாச்சியார் மகளிர் படை அப்படின்னு அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அது ஏதோ சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பேர் முக்கியம் இல்லை, அதோட தேவைதான் முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைச்சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உண்மையிலேயே வன்புணர்வு செய்யப்பட்ட 2 வயது முதல் 80 வயதான மூதாட்டிகளே ஆயிரக்கணக்குக்கு மேல இருக்காங்க. கருப்புக்கரசி கண்ணகி பிறந்த நாட்டில் கற்போடு வாழவே அச்சப்பட வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதற்கான பெண்கள் படை அமைக்கப்படும் அப்படிங்கிறத நான் கைகூப்பி வரவேற்கிறேன், கைதட்டி ரசிக்கிறேன். அதுலயும் மாற்று கருத்து இல்ல. ஜால்ரா அடிக்கிறேன் பதவி ஏத்த உடனே அப்படின்லாம் நினைச்சிட வேண்டாம். தப்பு நடந்தா நான் இதையும் பேசதான் செய்வேன், அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வரவேற்கிறோம், ரொம்ப சிறப்பான ஒண்ணு. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு. மது ஒழிப்புன்னு சொல்லிட முடியாது, மதுவை இப்ப ஒழிக்கிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது இல்ல. அதனால நம்ம அவர் மேல அதெல்லாம் திணிக்கலாம் முடியாது. இந்த போதை பொருள் கலாச்சாரம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கஞ்சா நாடாகி போச்சு. இந்த நிலம் பெரியார் மண்ணுனானே கடைசியில போதை மண்ணாகி போச்சு. அதை ஒழிக்கிறதுக்கு இந்த நொடியில இருந்தே நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அதே மேடையில சொன்னதை ரசிக்கிறேன். ஏன்னா 8வது பசங்கள்ல இருந்து கூலி போடுறது, கஞ்சா இழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திராவிட கஞ்சா மாடல் எல்லாத்தையும் செஞ்சு நாசம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல நம்மளால எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம். எங்க கஞ்சா இது மாதிரியான போதைப் பொருள் புழக்கம் இருந்தாலும் அதை தகவலா தெரிவிக்கிறதுக்கு ஒரு நம்பர் அப்படிங்கிறதையும் போட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஏற்கனவே இந்த நம்பர் எல்லாம் இருக்கு, ஆனா செயல்படல, அதையும் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட. அடுத்ததுதான் முக்கியமான விஷயம், எல்லாத்தை விட பதவியேற்ற அமைச்சர்கள் எல்லாருமே, செங்கோட்டையன் அவர்களை தவிர எல்லாருமே இன்னைக்கு பதவியேற்ற அமைச்சர்கள் எல்லாம் முதன்முறை அமைச்சர்கள். இதுல ஒரு இளைஞர் பட்டாளம் அமைச்சரவையில இருக்கு. சரி பார்த்துருவோமே என்னதான் நடக்குது அப்படின்னு ஒரு பெண் பதவியேற்றிருக்காங்க, கீர்த்தனா. ஒரு அனுபவம் மிக்க பார்ப்பனர்கள் அப்படின்னாலே எதிர்ப்பு பேசியே வாழ்ந்து இவனுங்க வீணா போனானுங்க. உண்மையிலேயே பார்ப்பனர்கள் வாழும் நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள். திரு வெங்கட்ரமணன் அவர்கள் இப்ப கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கார். ரொம்ப சிறப்பா செயல்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பார்ப்பான் தான் எங்களை படிக்க கூடாதுன்னு சொன்னான் அப்படின்னு இங்க வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இல்ல இனிமே உங்களை படிக்க வைக்க போறதே ஒரு பாப்பான் தான் அப்படின்னு இவங்களுக்கு உறக்க சொல்ற மாதிரி இருக்கும். நமக்கு சாதியெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை, பட் நான் அதை அப்படிதான் பார்த்தேன். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா விளையாட்டுத்துறை அமைச்சர், உதயநிதியால நாசமா போன துறை. இப்ப ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே ஒரு கூடைப்பந்து வீரர் அப்படிங்கிறதால விளையாட்டுக்கு எவ்வளவு அடிப்படையில இருந்து ஆள் எடுக்கணும், எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு அவருக்கு புரியும். குறிப்பா அவர்கிட்ட ஒரு பெரிய ஆபத்து அப்படிங்கிறதும் இருக்கு. என்ன ஆபத்து அப்படின்னா, மதுவிலக்கு துறையை கொடுத்திருக்காங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயை நிறுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு சவால் அவர்கிட்ட தான் இருக்கு. இதுதான் ஆபத்து. அந்த சவாலை அவர் எப்படி முறியடிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி செங்கோட்டையன் பொதுப்பணித்துறை அமைச்சர், அவருக்கு ஃபீல்டு நாலேஜ் எல்லாம் நிறைய, பல களம் கண்டவர் அப்படிங்கிறதால அவரை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கை கொடுக்கும், மற்ற துறைக்கும் ஆலோசனை வழங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட அனுபவம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு. ராஜ்மோகன், சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க எல்லாருமே இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காங்க. எங்களுடைய சகோதரர் காரைக்குடி பிரபு அவர்களும் பதவி ஏற்றிருக்காரு. இது எல்லாமே ஒரு ஆரோக்கியமான அமைச்சரவை மாதிரி தெரியுது. அடுத்தடுத்த செயல்முறைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்ப வெள்ளை அறிக்கை இதுதான் நிலவரங்க, நிதிநிலை இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னா மற்ற திட்டங்களை கூட இங்க யாரும் கேட்க போறது கிடையாது. இல்லப்பா ஒரு நேரம் சொல்லிட்டாரு, அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்ப சாத்தியமானதை சாத்தியப்படுத்திய அறிவிப்பு, சாத்தியம் இல்லாத நிதிநிலை இப்படிதாங்க இருக்கு.
இதை செய்யணும் அப்படின்னா இவ்வளவு வரி ஏற்றணும், இவ்வளவு விலைவாசி ஏறும், அதனால இதை டிராப் பண்ணிட்டு நல்லாட்சியை கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் அந்த வெள்ளை அறிக்கையா இருக்கும். உண்மையிலேயே அப்படி கொடுத்தாரு அப்படின்னா இலவசங்கள் தேவையில்லை. அப்புறம் நாடு கடன் வாங்கி நீ இன்னும் 4 லட்சம் கோடி கடனை வாங்கி மாசம் 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு அதை கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அப்ப அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன் அப்படிங்கிற தைரியமே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். கிட்டத்தட்ட முதல் பாலே 6 அப்படின்னு இதை நாம எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த நகர்வுகள் நல்லது இருந்தா பாராட்டுவோம், ஒரு 3 மாத காலத்திற்கு குறைகள் இருந்தா சுட்டி காட்டுவோம், குறை சொல்ல மாட்டோம். அதுக்கு மேல 3 மாதங்களுக்கு பிறகு நல்லது மட்டுமே நடக்கும் நம்புவோம். பட் கெட்டதை எதிர்கொள்ள தயாராகும். கருத்துக்களாவே எடுத்துக்கலாம். நிறைய மீடியாக்களுக்கான சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த RS பாரதி ஊடகங்கள் திமுகவுக்கு மாமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அதை அலோவ் பண்ணாதீங்க. தப்புன்னு பேசுறவங்க கிட்ட இருந்து தப்பா இருந்தா வாங்கி திருத்திங்க. அதுதான் ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கான பாதையா இருக்கும். அந்த பாதையில் பயணம் தொடரும் அப்படின்னு நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.